எழுத படிக்க தெரியாது, எனக்கு பிரச்சனை இல்ல. Why? ஒர்க்குக்கும் ஸ்டடீஸ்க்கும் வந்து தமிழ் வந்து தேவையே படல. வந்து பேசுறதுக்கு மட்டும் அந்த இடத்துல எனக்கு வந்து தமிழ் தேவைப்படுது. மத்தபடி எதுக்குமே எனக்கு தேவைப்படலையே. தமிழ்நாட்டுல நான் ஒவ்வொரு ஊருக்கும் போறேன், பெண் குழந்தைகளுக்கு அங்க படிப்பு சொல்லி கொடுக்குறேன். மத்தவங்களுக்கு பயன்பட வேண்டாமா? பண்ற கம்பெனில தமிழ் தேவைப்படாதப்போ அதனால நீங்க வந்து நான் வந்து இன்னொருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இல்லன்னு சொல்ல முடியாது. பிழைப்பதே வாழ்க்கை என்றால் புழுக்களுக்கும் தன்னோட வாழ்க்கை உண்டு, தன் இனத்தின் பெருக்கம் உண்டு. வெறும் நான் சம்பாதிக்கணும், என் குழந்தைங்க வாழ்க்கை என்றால் மறுபடியும் சொல்லுங்க. பிழைப்பதுதான் வாழ்க்கை என்றால் புழுக்களுக்கும் பிழைப்பு உண்டு, அதோட புழுக்களும் பிறப்புண்டு, தன் இனத்தின் பெருக்கம் உண்டு. இன்னைக்கெல்லாம் தமிழை பத்தி வந்திருக்கோம். நான் காமனா கேக்குறேன், மொழினா என்ன? லாங்குவேஜ் வந்து அத தெரியுங்க. முதல்ல கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன். நம்ம அத வந்து பாரதியார் என்ன சொல்லிருக்காரு? செப்பும் மொழி 18 உடையால், எனினும் சிந்தனை ஒன்றுடையால். பாரதியார் நம்மளுக்கு தமிழ்நாட்டுல சொல்லிருக்காரு, 18 மொழி கூட பேசிட்டோம், சிந்தனை உங்களுக்கு உங்க மொழியை பத்தியே பற்று இல்ல, நான் கத்துக்கலாம் கூட வாழ்ந்துருவேன்னு சொன்னா என்ன சிந்தனை வரும்? இந்திய தேசிய மொழி ஆக்கணுங்கிறாங்க. நான் ஹிந்தி தான், ஆனா நான் விரும்பல. ஒரு மொழியை கொண்டு வந்து மத்த மொழியெல்லாம் அடக்குறீங்களே, அடக்குனா வெடிகுண்டு மாதிரி வரும். எல்லாருக்கும் மொழி பற்று வேணும். நான் இங்க வந்தப்போ எங்க அப்பா என்ன தமிழ் மீடியத்துல சேர்த்தாரு. தமிழ்நாட்டுல இருக்கிறோம், நம்மள வாழ வச்ச பூமி, இந்த மொழி நம்மளுக்கு தேவை அப்படின்னாரு எங்க அப்பா. நான் தமிழ்ல படிச்சேன். தமிழ்நாடு என்ன வந்தாரே வரவேற்கும் பூமிமாங்க. 11வது நான் எக்ஸாம் எடுக்கிறப்போ என்னுடைய மாவட்டத்திலே முதல் மாணவியா தமிழ்ல நான் வந்தேன். எனக்கு 1330 திருக்குறள் அத்துப்படியா இருந்து மனசுல குத்தும். நம்ம பசங்க தமிழ் படிக்க மாட்டாங்க, இங்கிலீஷ்ல படிச்சா டாட் புட். ஆனா அதே நீங்க தமிழ்ல பேசி பாருங்க. நான் தாய்மொழி தமிழ் இனி மெல்ல சாகும் செய்யறவங்க எல்லாம் கண்டிப்பா துரோகிகள் துரோகிகள் துரோகிகள்.